ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா வேறு ஒன்றும் கிடையாது. தமிழக வெற்றி கழக தோழர்களை திட்டி பேசுகிறாங்க. எதுக்காகனா, கரூரில் நாம் நடத்தின மாநாடு 500 ஏக்கர், அவங்க நடத்தினது 50 ஏக்கர். இந்த வித்தியாசம் கூட தெரியாமல் ஒரு தற்குறி தளபதியை பற்றியும் தளபதியோட தொண்டர்களை பற்றியும் தப்பாக பேசுது. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க, பார்த்து படிங்கடா. ஹலோ மக்களே, வணக்கம். இதுதான் கரூர்ல திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துற 30 விழா. இங்க பாருங்களா, சுத்தி ஒரே ஒரு சேர் கூட உடையல, எந்த கம்பிலையும் கிரீஸ் தடவல, எந்த குண்டர்களும் தொண்டர்களை தூக்கி எறியல. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது. இதுதான் ஒரு கழகத்திற்குள்ள கட்டுப்பாடும் ஒரு தொண்டன் ஒரு கழகத்திற்கு மீது வைத்திருக்கிற உண்மையான விசுவாசத்திற்கான அடையாளம் தான் இது. திரும்பியும் சொல்றோம், தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் தொண்டனை மாதிரி ஒரு ஒழுக்கமான ஒரு தொண்டனை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. முதல்ல ஒழுக்கம் என்றால் என்ன என்பது, ஒரு விழாவிற்கு எப்படி வரணும், அந்த விழாவில இருந்து போகும்போது அந்த வந்த மாதிரி அந்த விழா மேடையை விட்டு செல்வது எப்படி என்பதை பாத்தீங்க தானே மக்களே. இந்த வீடியோவை இதுல இருந்து என்ன தெரியுது? இதுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன் பாருங்களேன், இதையும் நீங்க பாருங்க. அங்கிருந்த வாழைத்தார்களை தொண்டர்கள் நீயா நானா என போட்டி போட்டுக்கொண்டு எடுத்து சென்ற சம்பவம் நடந்துள்ளது. கொட்டிய மழைக்கு நடுவே பலரும் அலங்காரத்திற்கு வைத்த வாழைத்தார்களை ஒருவருக்கொருவர் ஆக்ரோஷமாக பறித்துச் சென்றனர். பார்த்தீங்களா மக்களே, இதுதான் அந்த வீடியோ. இது வேறு எங்கே நடந்ததுன்னா, இதுவும் கரூரில் தான் நடந்துச்சு. அவங்க சொல்கிறாங்க தானே, அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் போட்டிருந்தேனே, அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்க, ஒரு விழாவோ ஒரு மாநாடோ எப்படி அவங்கள மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கணுமா, எப்படி எல்லோரும் அழகாக வரணுமா, கொடுக்குற 200 வாங்கி பாக்கெட்டில் வைக்கணுமா, தலைவரை பக்கத்தில் போய் பார்க்கக்கூடாது, அங்கே இல்லை இங்கே நெல்லு சொல்லுவாங்க, நிற்கணும். அந்த 200 ரூபாய் வாங்கி பாக்கெட்டில் வச்சு நீ சரக்கு அடித்தாலும் செத்தாலும் சரி, போகும்போது அங்கே இருக்க வாழைத்தாறு கம்பி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனோம். சேருமா அரசியல் பண்ணுது, ஒரு சேரு கூட உடையலன்னு. 50 ஏக்கரில் வர்ற தற்கொலைகள் எங்கே இருக்குது? 500 ஏக்கரில் வர்ற தற்கொலைகள் எங்கே இருக்குது? என்னம்மா இப்படி பேசுகிற? அதாவது ஏதோ ஒன்று பிடிச்சி பேசணும்னு நினைக்கிறீங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. சரியா? மக்களுக்கு தெரியும் எது உண்மை இல்லைன்னு. மக்கள் கண்டிப்பாக இதுக்கு பதிலை தருவாங்க 2026. நன்றி மக்களை. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.